இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். பாடல்: சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவாம், சூரிய காந்தமோ சூழ்பஞ்சை சுட்டிடா, சூரியன் சந்நிதி சுடுமாறுபோல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே அப்படின்னு பாடலில் இருக்குது. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். விளக்கம்: பூத கண்ணாடியும் பஞ்சும் ஒன்றாக இருந்தால் பஞ்சு தீப்பிடித்து எரிவதில்லை. ஆனால் சூரியன் கதிர்களை பூத கண்ணாடியில் வழியே செலுத்தி அக்கண்ணாடியின் கீழே பஞ்சை வைத்தால் அப்பொழுது அப்பஞ்சு தீப்பிடித்து எரிகிறது. அதைப்போல எத்தனையோ பாவங்களை இந்த உடல் செய்கிறது. அந்த பாவங்களை எல்லாம் இந்த உடலால் அழிக்க முடிவதில்லை. ஆனால் நமது உள்ளமென்னும் பூத கண்ணாடியை இறைவன் என்னும் சூரியனின் முன் பிடித்தோமானால் அவன் திருவருவல் பட்டு நம் பாவ சுமைகள் எரிந்து விடுகின்றன. அதாவது இப்பாடலில் இதான் விளக்கம். அதாவது மனிதன் ஒரு நாளைக்கு தன் ஐம்பொறிகளால், அதாவது ஐம்புலன்கள், கை கால் மூக்கு இதெல்லாம் இருக்குல்ல, ஐம்புலன்களால் அளவிட இயலாத பாவங்களை செய்கிறான். செய்கின்ற செயலை பகுத்தறிய இறைவன் நல்லறிவு தந்தும் அதனை மனிதன் பயன்படுத்த தவறிவிடுகிறான். இதனால் எண்ணற்ற பாவ மூட்டைகளை இந்த உடல் சுமக்கிறது. நாம் செய்கின்ற இந்த பாவங்கள்தான் நமக்கு பிறப்பை உண்டாக்கின்றன. இந்த பாவங்களால் இவ்வுடலானது மீண்டும் மீண்டும் பூமியில் பிறந்து பல துன்பங்களை அடைகிறது. இதனால் தான் ஞானிகள் இனி பிறப்பே வேண்டாம் என்று இறைவனிடம் வேண்டுகிறார்கள். உண்மைதான். இங்கனம் நாம் செய்கின்ற பாவங்களை இறைவனிடம் முறையிட்டு இனிமேல் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறி நல்வழி நடந்தால் இறைவன் அப்பாவங்களை மன்னித்து நம்மளை நல்வழிப்படுத்துவான். நம்ம நல்வழிப்படுத்துவார் இறைவன். இப்படி நம்ம முறையிட்டோம்னா பாவங்களை செய்ய தூண்டும் உள்ளத்தை பூத கண்ணாடியாகவும் நாம் செய்கின்ற பாவங்களை பஞ்சாகவும் இறைவனின் கருணை பார்வையை சூரிய கதிர்களாகவும் இறைவனை சூரியனாகவும் உருவகித்து திருமூலர் இயற்றிய இப்பாடல் பாவம் செய்ய தூண்டும் உள்ளத்திற்கு சரியான மாமருந்தாகும். இதுதான் இப்பாடலின் முழுமையான விளக்கம். நாளைய பதிவில் வேறு ஒரு சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வளமுடன்.